கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எப்போதும் ஏதோ ஒரு குறையோடே நான் காணப்படுகிறேனே, நிறைவான வாழ்க்கை எனக்கு கிடைக்காதா என்று ஏங்கும் ஆத்மாவை அதற்கு தேவன் சொல்லித்தரும் வழி ரூத் 2:12. உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. நாம் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் இதயத்துக்குள்ள ஏதோ ஒரு எம்டினஸ் இருக்கும், ஏதோ ஒரு குறை இருக்கும். அது என்ன நமக்கே புரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தேவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்கவும் அதை பெற்று கொள்ளவும், அல்லது தேவன் தரும் ஆசீர்வாதத்தை இழக்கவும், அல்லது பகுதி மட்டும் பெற்று பகுதியை இழக்கவும் இந்த 3 பெண்களும் நமக்கு உதாரணமா இருக்கிறாங்க. ஆமாங்க, ரூத் புஸ்தகத்துல நகோமி, ஓர்பா, ரூத் இவங்க 3 பேர் பத்திய சரித்திரத்தை பார்க்கலாம். முதல்ல நகோமிய பத்தி பார்க்கலாங்க. நகோமி கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரை மிக மிக அதிகமாக நேசிச்சவர். அவங்க செஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்டாண்ட் எடுக்கலங்க. அந்த ஊர்ல எல்லாருக்கும் தான் பஞ்சம், எல்லாருக்கும் தான் உணவு இல்ல, எல்லாரும் ஓரளவு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. பட் இந்த அம்மா ஒரு குடும்ப தலைவியா, அம்மாவா, மனைவியா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஓகே, எங்க வெறுமை இருக்குது, எங்க நிறைவு இருக்குதோ அந்த இடத்துக்கு போய் என் குடும்பத்தை நான் போஷிப்பேன் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா இவங்க மறந்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்தை விட்டு நான் போனா அங்க போறது தேவ சித்தமா அதை கேட்க மறந்துட்டாங்க. அவங்களோட பசி கொடுமை மிக மிக அதிகமா இருந்தபடினால பெட்டர் மோவாப்ல பணம் கிடைக்குது, அங்க தேவையான உணவு கிடைக்குது, என் குடும்பத்தோட அங்க போய் என் வாழ்க்கையை புதுசா ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நினைச்சுதான் போனாங்க. ஆனா அது தேவ திட்டம் அல்ல. தேவனுடைய வீட்டுல பஞ்சமோ பசியோ எது இருந்தாலும் அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்குது பாருங்க. அந்த பிரசன்னம் அந்த வறுமையின் மத்தியிலும் தேவனுடைய பிள்ளைகளை தெளிவாய் நடத்தி கொண்டுதான் இருக்கு. இவங்க போனது தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு போனாங்க. எப்படி ஆதாம் ஏவாள் போனாங்களோ அந்த மாதிரி பிரசன்னத்தை விட்டு போனாங்க. எனவே வெகு பாடுபட்டாங்க. எதெல்லாம் தன் பலன் நினைச்சாங்களோ, எதுக்காக பசி ஆத்தணும், எந்த பிள்ளை எந்த கணவனுக்கு நினைச்சாங்களோ அவ்வளவே இழந்து போயிட்டாங்க. ஆனா தேவ தயவு, அவங்க தேவனை நேசிச்சபடியினால, அவங்க தெரியாம தவறு செய்தபடினால, தேவ தயவு அவங்களுக்கு இருந்தபடினால கண்மணி மாதிரி 2 மருமகளை கொடுத்தாங்க. ஆமா, 2 பேரும் அருமையான மருமகள்கள். அதை பத்தி பார்க்கலாம். 2 மருமகளுக்கும் இந்த தேசத்திலிருந்து தேவனை பற்றி அவங்க என்னெல்லாம் தெரிஞ்சதோ, எவ்வளவு அதிசயங்களை செய்தாரோ, எந்த உண்மையோடு தேவன் தங்களை நடத்தினார் என்பதை தன் மருமகள்களுக்கு அவங்க சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. இந்த தேவனை நம்பிதான் நான் வந்தேன், சாப்பாட்டுக்காக வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு இந்த தேவன் எனக்கு வேண்டான்னு சொல்லல. ஊர் விட்டு ஊர் போனாலும் சகலவற்றை இழந்தாலும் தேவனுடைய சுவிசேஷத்தை தன் மருமகள்களுக்கு சொன்னாங்க. அந்த ரொம்ப நல்ல மருமகன் ஏன் சொன்னா, 2 பேருக்கும் அவ்வளவு கீழ்ப்படுது. மாமியார் சொல்ல அவங்க தட்டவே இல்லை, அவங்க கண்ணால பாக்கல, ஆனா மாமியார் சொன்ன அத்தனையும் நம்பினாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க, மகள்களை போல இருந்தாங்க. அதனாலதான் 2 பேரும், மாமியார் நான் ஊரை விட்டு போறேன்னு சொன்னாலும் 2 பேருமே அவங்கள பின்தொடர்ந்து வந்தாங்க. 2வது பெண் ஓர்பா, ரூத் 2 பேருமே பின்னாடி வந்தாங்க. 2வது ஓர்பால நம்ம எடுத்துக்கலாங்க. ஓர்பாலுக்கு மாமியார் மூலம் சத்தியம் தெரியும், மாமியாருக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. ஆனா அந்த தேவன் வல்லமையுள்ளவர்னு தெரியும். ஆனா என் வாழ்க்கையை செழிக்க வைப்பாரா அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இல்ல. ஏன்னா நகோமிக்கு அந்த நம்பிக்கை இல்ல. அதனால அந்த நம்பிக்கைய நகோமி கொடுக்கல. என்னை விட்டு போயிடுங்க, எனக்கு பிள்ளை இல்ல, உங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியாது, உங்களுக்கு சுகமான வாழ்க்கை கொடுக்க முடியாது, நெகட்டிவா தான் பேசினாங்க. அந்த நெகட்டிவ் வார்த்தையில உண்மை இருந்துச்சு. பிராக்டிகலி எஸ், வயசானவங்க ஒண்ணுமே இல்லாம வெறுங்கையா வந்து வெறுங்கையா போறாங்க. இவங்கள நம்பி போனா அடுத்த வாழ்க்கை என்ன ஆகும்னு அந்த பெண் யோசித்தது நியாயம்தான். ஆனா அதையும் மீறின ஒரு விசுவாசம் நகோமிக்கு இப்படி ஆயிற்று. ஆனால் அந்த தேவன் எத்தனையோ அதிசயங்களை செய்தார்னு ரூத் நம்பினாங்க பாத்தீங்களா. அந்த நம்பிக்கை ஒரு பக்கை இல்ல. ஓர்பானா கடின கழுத்துன்னு சொல்றாங்க. அவங்க அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்துல தளதள கடினமாயிட்டாங்க. அதனால அந்த ஆசீர்வாத வழி வரைக்கும் வந்துட்டு முழுமையா நடந்து வந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாம திரும்ப போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க வரலாறு இல்ல. யார கல்யாணம் பண்ணாங்க, என்ன ஆனாங்க, ஒரு வரலாறும் இல்ல.
நான் நினைக்கிறேன் அங்க போயிருந்தாலும் கொஞ்சம் ஆசீர்வதிக்க தான் பட்டிருப்பாங்க. ஏன்னா தேவன் அவங்க நேசிச்சதான மாமியார் பின்னாடி போனாங்க. ஆனாலும் நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதத்தை அவங்க இழந்து போனாங்க. ஒரு கஷ்டங்க. தேவனை நம்பி வந்துட்டு பாதி வழியில திரும்பி போறது, உலக பிரகாரமான ஒரு காம்ப்ரமைஸ்க்காக திரும்பி போறது அவர் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு இழக்க செய்யும். மூன்றாவதாக நம்ம கதாநாயகி ரூத். எப்படிங்க தேவனை பத்தி ஒரு ஐக்கியம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. வெறும் மாமியின் வார்த்தைகளை நம்பினாங்க. அவங்க பாக்குற மாமி கிட்ட ஒரு சாட்சி இல்ல. பிள்ளைங்க செத்துட்டாங்க, புருஷன் செத்துட்டாங்க, சாப்பாடு இல்ல, கஷ்டப்படுறாங்க. இங்க சாப்பாடு இல்லைன்னா அங்க போறாங்க, அங்க சாப்பாடு இல்லைன்னா இங்க வராங்க. ஒரு தடுமாறுகிற மாமியார். ஆனா அவங்க சொன்ன சத்தியத்தை அவங்கள விட அதிகமா விசுவாசிக்க இந்த அம்மாவால எப்படிங்க முடிஞ்சிச்சு? எவ்வளவு ஒரு தெளிவான டிக்ளரேஷன். நீ எங்க போனாலும் நான் அங்க வருவேன், ஒஞ்சனம் ஏஞ்சனம், உன் தெய்வம் என் தெய்வம், மரணம் தான் நம்மள பிரிக்கணும். அந்த அம்மாக்கு வாய் திணறி போச்சு. உன்னை திருப்பி துரத்துறதுக்கு எனக்கு வார்த்தையே கிடையாது. ஏன்னா உன்னுடைய நம்பிக்கை, உன் விசுவாசம் மிக மிக திடனா இருக்குது. மாமியார் தனக்கு வாழ்க்கை தருவான்றது அந்த அம்மாக்கு தெரியாது, நம்பல. ஆனா அந்த கர்த்தர், அவங்க சொன்ன கர்த்தரை நம்பினாங்க. வெறும் கேள்விதாங்க, அவங்க எதையும் பார்க்கல, வேதம் வாசிக்கல. அவங்க கேள்விப்பட்டாங்க, அதுல சாட்சியும் இல்ல. எப்படி அவங்களால நம்ப முடிஞ்சிச்சு? நம்பி பின்னாடி வந்தாங்க. வெறுங்கையா போலங்க, நித்தியமா ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு மாமியார் கொடுத்து அவங்க மூலம் மாமியார் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. நகோமிக்கு விசுவாசம் இல்ல, ஆனா ரூத்தோட விசுவாச நிமித்தமாக நகோமி ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. நல்ல கணவர். இதுல கீழ்ப்படுதல் ஆச்சரியமான விஷயம். நமக்கு பார்வைக்கு ஒரு தவறா செய்யும். ஒரு ஆணுடைய போர்வையை போத்திட்டு படுன்றாங்க. இந்த மாதிரி செய்யறாங்க, கண்ணு மூடி செய்யறாங்க. இவங்களோட தேவன் இருக்கிறார், இவங்க சொல்றத நம்ம செஞ்சோம்னா அதுதான் எனக்கு மேன்மையானதுன்னு செய்யறாங்க. செய்ய மற்ற பெண்கள் கேவலப்படும் விஷயத்த செய்யறாங்க. போய் பொறுக்கு, நெல்லு வயல பொறுக்குன்ற போய் பொறுக்குறாங்க. அடுத்த நிலம் போகாத இங்க செய்யறாங்க. என்னங்க அப்படி ஒரு கீழ்ப்பிடிதல்? அந்த கீழ்ப்பிடிதல் தான் நல்ல கணவன், இயேசு கிறிஸ்து வம்சத்தின் தகப்பன். அவங்க வயிற்றுல வந்து பிறக்கிறாங்க. அவங்க மூலமா நகோமிக்கு குழந்தை பிறக்குது. அவ்வளோ நேரம் மாறான் இருந்தவங்க இப்ப தேவன் நகைக்க பண்ணினான் சந்தோஷத்தோடு அப்படி இருக்கிறாங்க. ஆமாங்க, நம்ம ஒருத்தரோட அசைக்க முடியாத விசுவாசம் உலகத்தை அசைக்குங்க, நம்மளை சுத்தி இருக்கவங்களை அசைக்குங்க, அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருங்க. விசுவாசத்துல நம்பிக்கையில நாம் தடுமாறும் பொழுது நாமும் பாதிக்கப்படுவோம், நம்மளை சுத்தி இருக்கவங்களும் பாதிக்கப்படுவாங்க. நகோமி அவ்வளவு நெகட்டிவா பேசியும் ரூத் பாதிக்கப்படலைன்னா அவங்க விசுவாசம் மிக மிக மேன்மையா இருந்தது. அதனாலதான் இந்த மேன்மைக்குரிய ஆசீர்வாதங்க. நம்ம இந்த 3 பெண்களும் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம். முதல் பெண் ஆசீர்வாத வழியில் நடந்து திரும்ப போய் ஆசீர்வாதத்தை இழந்தாங்க. இரண்டாவது பெண் ஆண்டவரை தேடி முழு மனதோடு வந்தவங்க. இடையில அவங்களுக்கு ஏற்பட்ட தடுமாற்றம், சின்ன தவறு நடந்து போய் சகலவற்றையும் இழந்து பிறகு மருமகளின் விசுவாசத்து நிமித்தம் விசுவாசம் பெற்று இழந்த எல்லாவற்றையும் மேன்மையாய் பெற்றுக்கொண்டாங்க. மூன்றாவது பெண் எதுவுமே பாசிட்டிவா நடக்கலனாலும் கர்த்தர் மேல ஒரு களங்கமில்லாத தெளிவான விசுவாசம் கீழ்ப்படிந்ததால அவங்க ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. மாமிக்கும் இந்த உலக ஜனங்களுக்கும் ரட்சகரை கொடுக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்த்தாங்க. நம்ம முடிவு பண்ணணுங்க. ரொம்ப கஷ்டம் தாங்க. ஆனா இந்த 3 பேர்ல நான் யாரா இருக்கணும்? எல்லாருக்கும் ஒரு ஒத்து மாதிரி இருக்கதான் ஆசை. ஆனா இந்த பிராக்டிக்கல்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப கஷ்டங்க. அதை மேற்கொள்ளும் போது நம்ம தேவன் கல்லுகள்ல ஆபிரகாமுக்கு சந்ததி உருவாக்குகிறவர், இல்லாமல் இருந்து இருக்கிறவர்களை செய்கிறவர். இத வாயில சொன்னா பத்தாதுங்க. நம்ம நம்பும் போது இந்த பெரிய சுதந்திரம், நிறைவான பலனை நாம் பெற்றுக்கொள்வது நிச்சயங்க. ஜெபிக்கலாமாங்க. ஆண்டவரே, உண்மை நம்பிதான் வந்தேன். ஆனா வழியில முள்ளுல கல்லுல பாறையில போட்ட விதை மாதிரி நிறைய எனக்குள்ள விதைத்த விதைகள் நாசமா போச்சுப்பா. இடையில ஏற்பட்ட தடுமாற்றத்தினால நிறைய இழந்துட்டேன். பாதியில திகைத்ததுனாலயும் நிறைய இழந்துட்டேன். ஆனா ரூத்தை போல ஒரு தெளிவான விசுவாசத்தை, களங்கமில்லாத விசுவாசத்தை எனக்கு தாருமையா. நீர் கொடுத்தும் சம்பூரணத்தையும் நிறைவான பலத்தையும் நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அநேகருக்கு நிறைவான பலனையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறவளா என்னை மாற்றும். அப்படிப்பட்ட கிருபை இன்னைக்கு நீ தந்தீர் என்று நம்புகிறேன், துதிக்கிறேன். இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.